அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் உழைப்பாளி செந்தில். அதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று இன்றைக்கி போடலாம்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் கண்ட காட்சிகள் 2 அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்குது. இது யாரையும் புண்படுத்தணுங்கிற நோக்கத்தில் நம்ம பதிவு செய்யலை. இந்த சமுதாயத்தினுடைய ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி காலையில் நான் பைக்கில் போயிட்டுருக்குறேங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர் டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரில் ஒரு பைக்கில் போயிட்டுருக்காரு. டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரில் ஹெவி லோடு வச்சுருக்காரு. ஏவாத்துக்கு என்னமோ பொருள் கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நேர் எகுத்த மாதிரி ஒருத்தர் பைக்கில் வர்றாரு. இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அவர் தடுமாறுறாரு. எக்ஸல் சூப்பரில் போகிறவர் தடுமாறி ஓட்டிகிட்டு போகிறாரு. எகுத்த மாதிரி வர்ற ஒரு நபர் ஒரு நண்பர் வேலைக்கு போயிட்டு பருவோல் இருக்குதுங்க. ஒரு நபர், அந்த நபர் இவர் மேலே மோதாமல் இருக்கிறதுக்காக அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அப்படி இருந்தும் 2 பேருமே மோதிக்கிட்டாங்க. இதில் மோதிக்கிட்டதில் என்ன நடந்ததுன்னா, அந்த வியாபாரிக்கு காலில் அடிபட்டுருச்சு, மண்டையில் அடிபட்டுருச்சு. அதனால் அவரால் எந்திரிக்க முடியல. உடனே நாங்கள் பின்னாடி போனவங்க உடனே அவரை எல்லாம் தூக்கி முதலுதவிகளை தூக்கி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் அங்கே வந்துருச்சு. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னா இந்த பொருளை வேணால் ஓரமாக வச்சிடலாம், பக்கத்தில் சொல்லி வச்சிடலாம், நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னார். உடனே என்னோடய பேக்கில் இந்த வாட்டர் கேன் எடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து அவருக்கு முகாலம்பு வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்போது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் நான் இல்லை கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கேன், நான் ரிலாக்ஸ் ஆகி போகிறேன், ஆனால் காலில் காயம் பட்டுக்குன்னா பிளட்டு வருது, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னா அவர் போக மாட்டேங்கிறாரு, நான் சரியாகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு அவர் எகுத்த மாதிரி வாகனத்தில் மோதவர், ஏதோ ஒரு வேலையாக போகிறவர். அப்போ இன்றைக்கி அவர் வேலைக்கு போக முடியல. அவர் வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. உடனே அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு காட்சி இப்படி. இன்னொரு காட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி நான் வர்றேன். அந்த வரும்போது நாங்கள் ஒரு தேநீரகம், ஒரு பேக்கரி பக்கத்தில் நான் தண்ணீர் குடிக்கிறதுக்காக நிறுத்துகிறேன். குடிச்சிட்டு நிற்கும்போது ஒரு நபர் முழு போதையில் இருக்கார், நல்லா போதையில் தான் இருக்கார். அப்போ அவர் வர்றாரு. வரக்கூடிய அவருடைய காட்சியை நான் பார்க்குறேன். ரொம்ப அலங்கோலமான நிலையில் வர்றாரு. அவருடைய கண்கள் பார்த்திங்கன்னா லேசாக தெரியுது, அவ்வளோதான். இந்த 2 கண்களுமே முகமெல்லாம் வீங்கி இருக்குது நல்லா. அப்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா குடிச்சு போதையில் எங்கேயோ சண்டை போட்டிருப்பார் போல் இருக்குது. சண்டை போட்டதில் முகங்கள் பூரா வீங்கி இருக்கும் போல் தெரியுது. அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்க விரும்பலை, அவர் அந்த கண்டிஷனில் இல்லை. உடனே அவர் போட்டிருந்த சட்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான முறையில், அதாவது அசுத்தம் அதிகமான முறையில் சகதியிலேருந்து வந்திருப்பார் போல் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அசுத்தங்கள் அவர் சட்டையிலெல்லாம் பூரா பட்டிருக்குது. அவர் அந்த நிலையில் தடுமாறி தண்ணீரை பிடிச்சு குடிச்சிட்டு நிற்க முடியாமல் தடுமாறுறார். இந்த 2 காட்சிகளையும் ஒரு 2 மணி நேர ஒரு இடைவெளியில் நான் பார்த்தேன். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்குன்னா, நான் அடிபட்டாலும் பரவாயில்லை, நான் வியாபாரத்துக்கு போயே ஆக வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு உழைப்பாளி வியாபாரியோடைய நிலையை ஒரு பக்கம் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை நோக்கி அவர் அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் வாழ்கிறாரு. அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வியாபாரத்துக்கு போய் ஆகணும் அப்படிங்கும்போது அவருடைய நிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்கக்கூடிய நபர். அந்த கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 30 வயசு 35 வயசுக்குள்ள தான் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி வயசு தான். மற்றபடி அந்த 2 பேர் மனிதர்களுடைய மாறுபட்ட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எவ்வளோ வினோதமாக இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல யார் நம்ம குற்றம் சொல்கிறது? ஆட்சியாளர்களையா, சமூகத்தையா, அவர்களையா, யாரை குற்றம் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போது இந்த 2 காட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த உழைப்பாளிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கல. அவர் குடும்பத்தை நேசிக்கிறாரு, சமூகத்தை நேசிக்கிறாரு, எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கிற மாதிரி தெரிகிறாரு. அவருக்கு உண்டான உழைப்புகளுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு உதவிகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ கிடைக்காத ஒரு இயக்கத்தில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. இவர் குடிச்சுக்கிட்டு இப்படி கிடக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் குடும்பம் இருக்குது. அப்போது இந்த உழைப்பாளியினுடைய குடும்பம் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் அந்த கஷ்டத்தை அவரே வெளிக்காட்டாமல் இருக்கும்போது அதை நம்ம கண்ணார பார்த்த நாம் வீடியோவாக எடுத்தது போற்றக்கூடாது. தனி மனிதனுடைய ஒரு
இதுக்கு சிரமமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வீடியோ நான் எடுக்காமல் அவாய்ட் பண்ணதுக்கு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தார் சொன்ன பார்த்தீங்களா, போதையில் இருந்தவர். அவருக்கும் சமுதாயத்தில் அவர் எப்படியோ இருக்கலாம், அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு அது அவமானமாக இருக்குங்கிறதுக்காக அவங்களையும் நம்ம வெளிக்காட்ட விரும்பலை. இது ரெண்டும் நான் நேரில் பார்த்த காட்சி. அப்போது இதில் தெளிவு வர வேண்டியவங்க யார், இவங்களை தெளிவுபடுத்த வேண்டியவங்க யாருங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களால் கண்ணார பார்த்தா எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நானும் ப்ளஸ் கொஞ்சம் நண்பர்களாக அங்கே இருந்து எல்லாம் உதவி செஞ்சோம். அதை தான் எங்களால் செய்ய முடியும். ஆனால் மற்ற வாழ்நாள் முழுவதும் இவர்கள் தீர்வுக்கு என்னன்னு மக்களாகிய உங்கள்கிட்டயே ஒரு விடைக்காக ஒரு வினாவை வச்சிடுறேன். அதான் எனக்கு தெரிஞ்ச 3 ஆப்ஷன். ஒன்று, அவருடைய தன் அறிவில் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை, இந்த ஆட்சியாளர்கள் மேம்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் செய்ய வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளை படைத்தவன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவன் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, நம்ம மனசில் இருக்கிற ஒரு வேதனையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் செய்கிறோமே தவிர, தயவு செஞ்சு யாராவது இது அரசியல் அப்படி இப்படின்னு மாதிரி யாராவது யோசிச்சிடாதீங்க. அரசியலுங்கிறது வேற, இது சமுதாயத்துக்கு மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக செயல்படுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கருத்தில் நீங்கள் என்னை பற்றியும் கூட சில பேர் கமெண்ட் பண்ணிடலாம், இவர் அப்படி இப்படின்னு கூட ஏதாவது சொல்லிடலாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டுடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தும் போது அதுக்குண்டான நிறைய அது எதிர்வினைகளை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு பார்த்து நாம் உணர்ந்து கொண்டு இதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.